ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026 நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜிசி பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரை பற்றி நம்ம டீட்டெயில் ரிவ்யூ 2026 பார்க்க போகிறோம். டிஎன்ஏ 2026 உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஜிசிஇ பர்கூர். இது ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், கவுன்சிலிங் கோட் 2603. இந்த காலேஜ்ல உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ், லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, என்ன ரேங்க் வரைக்கும் போயிருக்கு, இந்த வருஷம் என்ன ரேங்க் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு, தென் கட் ஆஃப் ப்ரைஸ் ஆகுமா, ரிடியூஸ் ஆகுமா, தென் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, தென் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம். ஜிசிஇ பர்கூர் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு இருக்கு பர்கூர். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல மேதப்பள்ளி சொல்லிட்டு ஒரு வில்லேஜஸ்ல உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு பர்கூர்ல. தென் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோலார்பேட்டை தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஜோலார்பேட்டையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் வந்து இருக்கு. ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ்ல டோட்டலா வந்து 5 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. 5 கோர்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. என்னென்ன கோர்சஸ் பாத்தீங்கன்னா 5 கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 1994 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 60 சீட்ஸ் இருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் 194 ஆரம்பிச்சாங்க, 60 சீட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2004 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வந்து 60 சீட்ஸ். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2009 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 60 சீட்ஸ். தென் சைபர் செக்யூரிட்டி 2025 லாஸ்ட் இயர் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க, டோட்டலா வந்து 60 சீட்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. தென் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 178 வரைக்கும் உங்களுக்கு போயிருச்சு. 2024 கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகி 182. 2025 இன்னும் ரைஸ் ஆகி 187.5 வரைக்கும் போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183.5, தென் பிசிஎம் 179, தென் எம்பிசி 184.5, எஸ்சி 169, தென் எஸ்சிஏ 152.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு வந்து 20,847 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024 300 ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 20,502 இருந்திருக்கு. தென் 2025 உங்களுக்கு வந்து 1,500 ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 19,015 உங்களுக்கு சரிங்களா இந்த ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2023 உங்களுக்கு 169.5 இருந்திருக்கு. 2024 இதோட கட் ஆஃப் 176.5 வரைக்கும் போயிருக்கு. 2025 உங்களுக்கு 180.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 175, பிசிஎம் 168, தென் எம்பிசி 179, தென் எஸ்சி 161.5, எஸ்சிஏ 153.5 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 33,453 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 உங்களுக்கு 30,872 இருந்திருக்கு. தென் 2025 உங்களுக்கு வந்து 4,000 ரேங்க் வந்து அகைன் பேக்ல போய் 34,232 இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு வந்து 184 வரைக்கும் போயிருக்கு. தென் 2024 187, தென் 2025 191 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பொறுத்த வரைக்கும் 187, பிசிஎம் 185.5, எம்பிசி 189, தென் எஸ்சி 178, தென் எஸ்சிஏ 155, எஸ்டி 157 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு வந்து 13,855 வரைக்கும் போயிருக்கு. 2024 உங்களுக்கு 12,774, 2025 11,109 வரைக்கும் போயிருக்கு. கட் ஆஃப் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்லைட்லி வந்து மேல வந்துருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட ரேங்க்கும் உங்களுக்கு ஸ்லைட்லி பேக்ல போக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2023 உங்களுக்கு வந்து 155 வரைக்கும் போயிருக்கு. 2024 165.5, 2025 175.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 168, தென் பிசிஎம் 173.5,
MBC 169.5, SE 154, SEA 163, then ST 144 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல அவங்களுக்கு வந்து 59,348 இருந்தது. 2024ல அவங்களுக்கு 53,077 வரைக்கும் போயிருக்கு. 2025ல அவங்களுக்கு 43,337 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள். லாஸ்ட் இயர் 6,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த வருஷம் இன்னொரு 10,000 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து சைபர் செக்யூரிட்டி லாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. உங்களுக்கு 2025ல 187 வரைக்கும் ஓசி இருக்கு. பிசிஏ 181.5, பிசிஎம் 183, தென் எம்பிசி 184, எஸ்சி 172.5, எஸ்சிஏ 177.5, எஸ்டி 133 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,115 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து இதோட ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமாக, கட் ஆஃப்மே உங்களுக்கு ரெடியூஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். என்னென்ன கோர்சஸ் வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு பார்த்துக்கலாம். தென் அடுத்து என்னென்ன வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்துக்குவோம். தென் இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, என்னென்ன அகாடமிக்ஸ் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல போவோம். இதில் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒவ்வொரு டூரேஷன்ஸ் வந்து என்னென்ன சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து எதுவும் இதில் கொடுத்த வெப்சைட்ல அவைலபிள் இல்லை. ஃபீஸ் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் சொல்லிட்டு தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் டைரக்ட் செகண்ட் இயர்னா உங்களுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்னா என்ன ஃபீஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனோட ஃபீஸ், எஸ்சிஎஸ் டூ எஸ்சிஎஸ்டி டிசபிலிட்டி கேண்டிடேட், அதர் ஸ்டேட் கேண்டிடேட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் அட்மிஷன்ஸாக உங்களுக்கு என்னென்ன ஃபீஸஸ் வந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்மிஷன் ஃபீஸ் 200, யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகக்னேஷன் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 2,000 rupees. Then admission approval verification fees 15 rupees. University sports fees வந்து 300 rupees. Then regulation and curriculum வந்து 200 rupees. The HSI mark sheet வந்து verification வந்து 50 rupees சொல்லிருக்காங்க. Then one time refundable deposits வந்து institution deposit 500, library deposit 500 சொல்லிருக்காங்க. Then fees வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு 12,340 உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் உங்களுக்கு 10,340, தென் எஸ்சி கேண்டிடேட் 10,340, டிசபிலிட்டி கேண்டிடேட்னா 88,040, அதர் ஸ்டேட் 30,490 வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு வந்து என்னோட ஃபீஸஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,070 rupees, 700 rupees. Then which வந்து 6,700, then SC/ST 6,700, then disability வந்து 5,200, then other state வந்து 7,000, 8,700 வந்து சொல்லிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஃபீஸ் டீடைல்ஸ், தென் எம்இ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸை பற்றி உங்களுக்கு இதில் வந்து எதுவுமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸுமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, ரெக்யூர்மெண்ட் என்னென்ன கம்பெனி வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க 2024ல, யார் யார் வந்து எது இதில் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கம்பெனிஸ்ல என்ன டிபார்ட்மெண்ட் வைஸாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து வெப்சைட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. வெப்சைட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஒவ்வொரு இதுலையுமே இல்லை உள்ள தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை வெளியே எதுவுமே அவைலபிள் இல்லை. சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம தான் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதனால வந்து நீங்கள் உள்ள செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் நம்ம சாய்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன கோர்ஸில் நீங்கள் எடுக்க தயாராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கோட் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். சரிங்களா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது தகவல்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டா உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன காலேஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போயிருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.